குருவே சரணம். வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கோவர்தன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து சாமியார் அமைப்பு. பொதுவாக வந்து சாமியார் அமைப்புனா வந்து சொல்லிடுவாங்க ஈஸியாக. சனி பகவானோட தொடர்போ இல்லை கேது பகவானோட தொடர்போ இருந்தால் மட்டும் போதும் சாமியார் இருப்பேன். ஆனால் அது யாருக்கு கொஸ்டினே அது இங்கே தான். யாரும் அது சொல்ல மாட்டாங்க. ஸோ ஒருத்தருடைய ஜாதகத்தில் வந்து 7ல் வந்து சனி பகவான் இருக்காப்புல, இல்லை 7ல் கேது பகவான் இருக்காப்புல, அப்போ லக்கணத்தில் ராகு இருப்பாப்புல, லக்கணத்தை சனி பகவான் பார்ப்பாப்புல. சரிங்களா? இதுவும் ஒரு விதமான சாமியார் அமைப்பை கொடுத்துரும். என்ன சார் இப்படிலாம் பயமுறுத்துறீங்கன்னா ரியாலிட்டி அதுதான். இப்போ லக்கணத்தில் ராகு இருக்குது, 7ல் கேது இருக்குது அப்படின்னா அவங்க ஒய்ஃபோட ஸ்டேட்டஸில் பொறுத்த வரைக்கும் அவங்க ஒய்ஃபில் வந்து ஒரு மேரேஜ் லைஃப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கும். சரிங்களா? என்னடா வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு தனிமையில் இருக்க வாழ ஆசைப்படுவாங்க. கடமைக்குன்னு வாழாமல் தனியாக போய் வாழணும். ஒரு குழந்தையெல்லாம் உருவாகியிருக்காங்க, குழந்தைய முகத்துக்காண்டியே வாழ்வாங்க. அந்த மாதிரி புருஷன் மேலே ஆசைப்பட்டுல வாழ மாட்டாங்க. லக்கணத்தில் ராகு இருக்கிறவன் வந்து அப்படி கிடையாது. எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு நினைக்கிறவர். அவருக்கு வந்து இந்த கல்யாணத்தில் திருப்தி அடையலைன்னா இன்னொரு கல்யாணம் பண்ணுவாப்புல. அந்த மாதிரி அது தொடர்ந்து போயிட்டே இருக்கும். ஆனால் அந்த ஆப்பனன் பார்ட்டிக்கு வந்து அதை துளி கூட இன்ட்ரெஸ்ட் இருக்காது. லக்கணத்தில் ராகு, 7ல் கேது இருக்கவங்களுக்கு, 7ல் சனி பகவான் இருக்காப்புல அப்படின்னா என்ன ஆகும்? அங்கே தான் பெரிய ட்விஸ்ட்டு அங்கே தான். என்ன சார் பண்ணுறது அப்படின்னா லக்கணத்தை பார்த்துருவாப்புல 7ஆம் பார்வையாக. ஸோ ரொம்ப இதாகிடும். அதேமாதிரி ஒன்று தெரிஞ்சுக்குங்க, 2ஆம் இடம், 7ஆம் இடம், 5ஆம் இடம், சரி 2, 5, 7 இந்த இடங்களில் வந்து சனி பகவான் சம்மந்தப்பட்டார்னா சின்ன வயசுல கல்யாணம் பண்ணி வச்சிடணும். சின்ன வயசுனா என்ன வயசு சார் அப்படின்னா 20லேருந்து 22க்குள்ளே முடிச்சிடணும். கல்யாணத்தை கம்ப்ளீட் பண்ணிடணும். மேரேஜை கம்ப்ளீட் பண்ணி விட்டுறணும். அது பையனாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி, இதாக இருந்தாலும் சரி. ஏன் சார் அதுக்கு மேலே போனால் என்ன ஆகும் அப்படின்னா திருமணத்தை தாமதத்தை படுத்தும். அதில் வெறுப்பாகி சாமியார் ஆயிடுவாங்க. முன்னாடி சொன்னது வந்து ராகு கேதுக்கு சொல்லியிருப்பேன், 7ல் கேது வந்து என்ன நடக்கணும். இப்போ சனி பகவான் வந்து 7ஆம் இடத்துல மட்டும் இல்லை, 2, 5, 7 இந்த இடங்கள்லாம் சம்மந்தப்படும் போது கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமலே போயிடும். சின்ன வயசில் கல்யாணம் பண்ணி வச்சிடணும். சின்ன வயசில் கல்யாணம் பண்ணி வச்சுட்டான்னா அவனுக்கு அந்த நேரத்தில் வந்து ஆசைகள் நிறையா இருக்கும்போது எப்படி இருந்தாலும் குழந்தை பிறந்துடும். சரிங்களா? அவனுக்கு 22 வயசுக்கு மேலே ஆகும்போது அந்த அவனுக்கு பொண்ணு கிடைக்காது. சரிங்களா? சுருக்கமாக சொன்னேன், அந்த பொண்ணு கூட பையனை கிடைக்காது. பையன் ஜாதகமாக இருந்தால் பொண்ணு கிடைக்காது, பொண்ணு ஜாதகமாக இருந்தால் பையன் கிடைக்காது. 22 வயசுக்கு மேலே திருமணத்தை தாமதப்படுத்தக்கூடிய அமைப்பு கொண்டு வந்துடும். அப்போ ஸோ அதனால தான் சொல்கிறேன், 20 வயசுலேருந்து 22 வயசுக்குள்ளே இருக்கும்போதே கல்யாணம் பண்ணி வச்சுருங்க. அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா இருந்தால் நீங்கள் உங்களுடைய சொத்துக்களோ உங்களுடைய பொருளாதார ஸ்டேட்டஸை நீங்கள் நல்லா வச்சுருக்கணும். சரிங்களா? வீடு இல்லாதவங்களுக்குலாம் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. அது மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? பையனுக்கு 7ல் சனி பகவான் இருக்காப்புல, இல்லை 2ல் இருக்காப்புல, 5ல் இருக்காப்புல அப்படின்னா வீடு இல்லைன்னா பொண்ணு கிடைக்காது. 20லேருந்து 22க்குள்ளே அதையும் தெரிஞ்சுங்க. ஸோ அந்த மாதிரி தான் இது நிறைய விஷயங்கள் ப்ளே ஆகிட்டுருக்கு. சின்ன வயசில் சாமியார் அமைப்பை கொடுத்துருவோம், தூக்கி எரிஞ்சிட்டு போகக்கூடிய இதை கொடுத்துருவோம், எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போகும். முரட்டு சாமியார் சொல்கிறது வந்து சனி பகவான். அதில் பாதி வாழ்க்கைக்கு வாழ்ந்ததுக்கப்புறம் மீதி வாழ்க்கையை வந்து சாமியார் அமைப்பை கொடுக்குறது கேது பகவான். சனி பகவான் வந்து ஆரம்பத்துலேருந்து கொடுக்க ஆரம்பிச்சிடுவாப்புல. சரிங்களா? அதனால தான் வந்து சின்ன வயசுல வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடணும். 5ல் சனி பகவான் இருக்கும்போது உங்களுக்கு வந்து முக்கியமான இடம்லாம் பார்த்துருவாப்புல. 7ஆம் இடத்தை பார்த்துருவாப்புல. லக்கணத்தில் 5ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தார்னா 3ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்த்துருவாப்புல. அங்கேயும் அவுட் ஆயிரும். அதே மாதிரி மற்ற இடங்கள்லாம் வந்து பார்த்துருவாப்புல. அப்போ ரொம்ப கஷ்டமாயிரும். சரிங்களா? 10ஆம் பார்வையை வந்து 2ஆம் இடத்தை பார்த்துருவாப்புல. குடும்பஸ்தானம் எல்லா அவருடைய பார்வை எல்லாமே இதாகிடும். சரி சார், வக்கர சனி இருக்குது அப்படின்னா அது இன்னும் ரொம்ப மோசம். இருக்குதுல ரொம்ப மோசம் வக்கர சனி பகவான். அவர் இருந்துட்டாருன்னா இல்லைங்களேன், குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே தான் கல்யாணம் முடிச்சிடும். அதே தான் 20க்கும் 22க்குள்ளே தயவு செஞ்சு முடிச்சிடுங்க. அப்போ
சின்ன வயசுலேயே வந்து பையனுக்கு ஜாதகம் பார்க்கும்போது 2ஆம் இடமோ 5ஆம் இடமோ 7ஆம் இடமோ சனி பகவான் சம்மந்தப்பட்டார்னா நீங்கள் வந்து நல்ல பொருளாதார ரீதியாக வந்து நீங்கள் வந்து சேர்த்து வச்சுருங்க, தயவு செஞ்சு சேர்த்து வச்சுருங்க. பையனுக்கு படிக்கும்போதே கல்யாணம் பண்ணி வச்சுருங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் அவனுக்கு பிள்ளை பார்த்துக்கிறான், பேர பசங்களை எடுத்துடுறீங்க, அதுக்கப்புறம் அவன் படித்து அதுக்கப்புறம் அவன் வேலைக்கு போகிறான், அது அவனுடைய வேலை, சரிங்களா? அதுக்கப்புறம் அவனுடைய லைஃப், சரிங்களா? ஸோ என்னோடய அட்வைஸபிள் அதுதான், சரிங்களா? கேது பகவான் வந்து எப்படின்னா பாதி வாழ்க்கை வாழ வச்சுருவாப்புல, பாதி வாழ்க்கையை வாழ வச்சு அதில் வெறுப்பு தட்ட வச்சிரும். சனி பகவான் அப்படி கிடையாது, ஆரம்பத்தில் வெறுப்பு தட்ட வச்சுருவாப்புல அந்த மாதிரி. ஸோ 7ல் கேது இருந்தான்னா கன்ஃபார்மாக கல்யாணம் இருக்குது, கல்யாணம் கொடுத்துட்டு அந்த ஸ்வீட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அது வந்து தக்கட்டை வைப்பாப்புல. சனி பகவான் அப்படி கிடையாது, ஆரம்பத்தில் தக்கட்டை வச்சுருவாப்புல, அவ்வளோதான் விஷயம். இவங்க 2 பேர் மட்டும்தான் முரட்டு சாமியார்கள். இவங்க 2 பேரும் சேர்ந்து இருந்தால் என்ன பண்ணுறது? கொஸ்டினே அதுதான். ரொம்ப கஷ்டம் சார், ரொம்ப கஷ்டம், ரொம்ப சாமியார் அமைப்பு ரொம்ப கஷ்டம் சார். பெண் ஜாதகத்தில் இது இருக்கக்கூடாது, ஆண் ஜாதகத்தில் இருக்க கூட தப்பிச்சிட்றாங்க. பெண் ஜாதகத்தில் சனி கேது சேரக்கூடாது. எப்போ சேர்ந்துச்சுன்னு வைங்களேன், 97ல் வந்து சேர்ந்துச்சு. 97ல் சனி பகவானும் கேது பகவானும் சேர்ந்து மீனத்தில் வந்தாங்க, 2 பேரும் சேர்ந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த அமைப்பு வந்துச்சோன்னா வரல, அந்த ஏஜுக்குள்ளே அவங்க வந்து இன்னும் வரல, மேரேஜ் பொசிஷனுக்கு வரல, இதாகிடுச்சு. 84 85 அந்த மாதிரி வந்துச்சு. பட் அவங்க இன்னும் கல்யாணம் ஆகாமல் இருக்காங்க. 84 85 சம்திங், இன்னும் மேரேஜே பண்ணல சார். அதே தான், சனி பகவானும் கேது பகவானும் சேர்ந்து வந்தாங்க, இன்னும் மேரேஜே பண்ணல. நிறையா இருக்குது, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி அமைப்புலாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் தயவு செஞ்சு கொஞ்சம் பார்த்து, கொஞ்சம் அத்தை மக அக்கா பொண்ணு, சரிங்களா, அந்த பையனுக்கு அத்தை பொண்ணோ மாமன் பொண்ணோ இருந்துச்சுன்னா பேசி வச்சுருங்க, சரிங்களா? முடிஞ்சால் சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சுருங்க, சரிங்களா? அந்த பிள்ளையை வெளியே விடாமல், பையனுக்கு இந்த அமைப்பு வந்து இருந்துச்சுன்னா பொண்ணை வெளியே விடாமல் அந்த பொண்ணு இந்த பையனோட சேர்த்து வளர்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருங்க, சரிங்களா? அந்த பொண்ணு ஜாதகத்தில் இருந்துன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மாப்பிள்ளையும் நீங்கள் பார்த்து வச்சுட்டு கட்டி வச்சுருங்க, ரொம்ப முக்கியம், சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து பிரிவினை இருக்காது, சரிங்களா? அதுக்கு சொல்கிறேன். ஓகே மக்களே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். மிக நன்றி, வணக்கம்.